Juicy, spark the happiness. Quench the thirst naturally. சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா. எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 9, 10 கூடியவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். 9, 10 கூடியவர் 11ஆம் வீட்டில். அந்த 11ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களை, 9, 10 கூடியவர் 11ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? 9, 10 நல்லா இருக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த 9, 10 நல்லா இருக்கும் அப்படின்னா அது வக்கரமாகும் போது என்ன ஆகும்? சார், ஒரு கடை நல்லா ஓடிச்சு சார், நல்லா தான் ஓடிச்சு, நான் அதை நம்பி இன்னொரு கடை ஆரம்பித்தேன் பாருங்க, அங்கே தான் நான் தப்பு பண்ணேன், அது ஓடவே இல்லை சார், மாட்டிக்கிட்டேன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். 1, 9, 10 கூடியவர் 11ஆம் வீட்டில் மறையும் பொழுது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம் என்றாலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் குறைகிறது. இன்ட்ரோடே பண்ணலாம்னு நினச்சேன் சார், காலங்காத்தால் நீங்கள் இது பண்ணி கேஸில் போட்டேன் சார், அப்படியே சல்லுன்னு ஏறிச்சு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கடகடான்னு குறைஞ்சிருச்சு, என்னன்னே தெரில. அது அப்படி தான் குறையும். இன்ட்ரோடே மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் நமக்கு வேணாம். நம்ம அடிப்படை சாதாரண தொழில் செய்பவர்கள், நமக்கெல்லாம் இன்ட்ரோடே எல்லாம் வேண்டாம். அது அதிர்ஷ்டத்தை முழுக்க அதிர்ஷ்டத்தை சார்ந்தது. அதனால் அந்த தொழில் அது 9 கூடியவர் பிரச்சனை, அதனால் அது வேண்டாம். அடுத்ததாக 9 கூடியவர் வக்கரம் என்னும் பொழுது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அப்பாங்கிற ஸ்தானமும் இந்த 9 கூடியவன் தான். அப்பாங்கிற ஸ்தானம் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, அப்பாவுடனான கருத்து வேறுபாடு போன்றவைகள்லாம் ஏற்படும். அப்பாவுடன் இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வீட்டு வாசலில் போகாமல் கொல்லப்புற வழியாக போகிறீங்க, என்னப்பா பண்ணுறது, ஹால் வழியாக போனீங்கன்னா எங்கள் அப்பா நடமாட்டம் அதிகமாக இருக்கே, அதனால் நான் இந்த மாதிரியே பண்ணுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம். அப்பா கூட தேவையில்லாமல் சண்டை. உலகத்திலேயே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, இந்த அப்பா அப்படிங்கிற உறவோட உன்னதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்பா அப்படிங்கிற உறவு, ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. இந்த ட்ரெயினில் ஒரு சின்ன பையன், இப்போ என் பொண்ணு மாயக்குட்டி மாதிரி ஒரு 10 வயசு, ஒரு 12 வயசு குழந்தை, அந்த தனியாக போகணும் ட்ரெயினில் அப்படின்னு ஆசைப்படுது. நான் ட்ரெயினில் தனியாக போக போகிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா சொல்கிறார், இல்லை வெயிட் பண்ணு, நீ தனியாலாம் போகக்கூடாது. இல்லைப்பா, நான் தனியாக தான் போவேன் என்று சொல்கிறார். சரி பரவாயில்ல, போனால் போட்டுன்னு சொல்லி விட்டுறார் அவங்க அப்பா. அவங்க அம்மா கடுமையான எதிர்ப்பு. எப்பயுமே இந்த புது முயற்சிகளுக்கெல்லாம் அப்பா தான் சப்போர்ட்டாக இருப்பார். அப்பா இஸ் த ஒன்லி பர்சன். நியூ இன்னோவேஷன்ஸ்க்கெல்லாம் அப்பா தான். ஏன்னா அம்மா செக்யூர்டு, பயப்படுவாங்க. அப்பாவுக்கு தான் பயம் கிடையாது. ஸோ அப்போது அப்படி நினைக்கிறாங்க. ட்ரெயினில் ஏறுது அந்த குழந்தை, அப்படி போயிட்டுருக்கும்போது அதுக்கு பயம் வந்துருச்சு. ட்ரெயினை பார்த்து புதுசாக ஆளுங்கள்லாம் வராங்க, யாரோ ஏறுறாங்க, யாரோ இறங்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பயப்படுற அந்த குழந்தைக்கு அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னென்னா, உனக்கு எப்பயாவது பயம் வந்ததுன்னா நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கேன் பேக்கெட்டில், அந்த லெட்டர் எடுத்து படி, உனக்கு மனசு சரியாயிடும் என்று அவங்க அப்பா சொல்லியிருக்கார். அப்போது இது என்ன அப்படின்னா, அந்த லெட்டர் எடுத்து அந்த குழந்தை படிக்குது. அந்த லெட்டரில் அவங்க அப்பா எழுதியிருக்கார், பயப்படாத, பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன். என்ன எழுதியிருக்கார்? பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன். அதை கேட்டோன்னே அந்த குழந்தை மனசில் அவ்வளோ சந்தோஷம். பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன்னொன்னே அப்படி தைரியமாக இப்படி ஏறி உட்காந்து அந்த தைரியமாக பேச ஆரம்பிச்சு, அந்த ட்ரெயினில் ஜாலியாக போக ஆரம்பிச்சு, அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுச்சு. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே என்னவென்றால் நண்பர்களே, அப்பாங்கிற ஸ்தானம் உலகத்தில் அத்தனை பலமான ஸ்தானம். உலகத்தின் மிக வலிமையான சொல் அப்பா, மிக வலிமையான சொல். எங்கள் அப்பா கூட இருக்கார், எங்கள் அப்பா பார்த்துப்பார், இரு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இரு. குழந்தைகள் இன்னொரு குழந்தைகிட்ட மிரட்டுறதே இது எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். மை டேடி ஸ்ட்ராங்கஸ்ட், அதான் வாழ்க்கையில் முதல் தத்துவம். அப்பா தான் ஸ்ட்ராங்கஸ்ட். எங்கள் அப்பா தான் எல்லாரோட பெரியவர். எங்கள் அப்பாவால் எல்லாமே முடியும். கடவுள் ஏதாவது கொடுக்கலனா கூட எங்கள் அப்பா போய் கடவுள்லேயே சமாதானப்படுத்திடுவார். எங்கள் அப்பா யார் தெரியுமா? கடவுள் கூட இப்படி 1-1 பேசுவார். இப்படிலாம் அந்த குழந்தைகளோட நம்பிக்கைகள். அந்த 9 கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்பாவுக்கும் குழந்தைக்கு உண்டான உறவு என்பது குறைகிறது. சிவராசிக்காரர்கள் குழந்தையை பிரிகின்ற நேரம், அப்பாவை பிரிகின்ற நேரம் ஏற்படும். அப்பாவை பிரிகின்ற நேரம். ரிஷபராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் அப்பாவை பிரிவிங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துக்குரியவர் வக்கரமாகிறார். அதே ரிஷபராசிக்குரிய 10 கூடியவனும் வக்கரமாகிறார். 10னா என்ன? தொழில்காரகன். தொழில்காரகன் வக்கரமாகும் பொழுது நான் தான் சொன்னேன், 10 கடை இறக்கி என்ன ஆகுது? நடக்காது. எந்த ஒரு காரியமுமே பல இடங்களில் பண்ணும்போது பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்பாங்க.
இந்த மாதிரி அந்த ஃபோக்கஸ் குறைக்கிறது. ஒரு ஒரு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு அப்போ 10 கோடி வக்கரமாகும் பொழுது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு பொதுவாக ஒன்று சொல்லிடுவீங்க. என்ன இங்கே நம்மளுக்கு தெரிய ஒரே கூட்டமாக வந்திருக்காங்க, அண்ணே உங்களை பற்றி அருமையாக சொன்னனே, அதான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னேன்? அண்ணே நீங்கள் சொக்க தங்கம்னு சொன்னனே. நல்லா தானே சொல்லியிருக்க, அப்போ எதுக்கு பார்க்க வந்திருக்காங்க? இல்லைண்ணே உங்களை தேய்ச்சா தங்கம் வருமானு செக் பண்ண வந்திருக்காங்கண்ணே. எல்லார் கையிலையும் ஒரு செங்கக்கல். ஐயோ, பல நேரங்களில் இந்த பொது வழியில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். சார் எனக்கே சார் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் தானே கீழே போய்ட்டுருக்க நம்பரை ஃபோன் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன், இப்போ ஜாதகம் பாருங்கள். இல்லைங்க இது பணம் கட்டி பார்க்கணுங்க, நீங்கள் பெய்டு வெர்ஷனுங்க. அப்படின்னா நீ என்ன சொல்லியிருக்கணும்? இது ஒரு பெய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கீழே போய்ட்டுருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நான் யாருப்பா நீங்களாம்? இப்போ இந்த 10 கோடியின் வக்கரமாகும் பொழுது நம்ம வார்த்தையை வாங்கி நம்மக்கிட்டே, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டேன், வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா ஏரியாவுக்கு வாடா, வந்துட்டேன், இதான் ஏரியா, இதான் ஊரா, வந்துட்டேன், ஊருக்குள்ளே வந்தால் தெருவுக்கு வாடா தெருவுக்கு வாடா, இதான் தெரு, வந்துட்டேன், என்னப்பா போகிற இடத்துக்கெல்லாம் வந்து வந்து பீதியை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லுவோம். யாரையாவது ஒருத்தர் மேலே இடிச்சிட்டாங்கன்னா அப்படியே கண்ணை முடிட்டு ஐஎம் சாரின்னு கேட்டு ஓடி போயிரு. அண்ணன் டென்ஷன் மூடில் இருக்கும்போது என்னதே சாரி கேட்கணுமா? அண்ணன் வெயிட் என்ன தெரியுமா, சுற்றும் போது கரகரன்னு சுற்றும் போதே தெரிஞ்சுதுவோம் வெயிட் என்னென்னு அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சவுண்டை கொடுத்து மாட்டிக்கிறது. நிறைய நேரத்தில் எதிராளி யாருன்னே தெரியாமல், ஒரு படத்தில் வடிவேலு பண்ணுற மாதிரி தான், எதிராளி யாருன்னே தெரியாமல் நாங்கள் போகாமல் இங்கேயே படுத்து தூங்குவோம், உங்களுக்கு என்ன அது சொல்லலாம். ஒரு அடி கூட வாங்காமல் உனக்கும் லேடனுக்கும் தொடர்புன்னு ஒத்துக்கிட்டே கோவத்தில் ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை பார்த்துறீங்களா? இது நமக்கு பாதி லேர்னிங்கு நமக்கு சினிமாலேருந்தே கிடைக்குது. கோவத்தில் அடி பிச்சு கொண்டு விடுவோம். ஒருத்தன் ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாப்பே, கொன்று புதைச்சிருந்தீங்க, யார் அடியே அண்ணே இப்போ இதானே பிஸ்னஸ்ஸு, நீங்கள் ஏதாவது கோவமாக பேசுகிறீங்கன்னா அதை வீடியோ எடுத்து சேல் பண்ணுவேன்னு. ஜாக்கிரதையாக இருங்க. யாரையாவது பேசும்போது ஃபோனில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது அடி பிச்சு போடுவேன் வெட்டி போடுவேன்லாம் ஏதாவது கோவத்தில் சும்மா தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு தேங்காய் கூட உடைக்க தெரியாது, அது வேறு விஷயம். பட் என்னென்னா அது ஒரு ரெக்கார்ட் ஆகி போலீஸில் கொண்டு போய் பாருங்கள் சார் என்ன வெட்டுறேங்கிறார் சார். யார் இவனா? ஆள் பார்க்க பீக்கி மாதிரி இருக்கா, வெட்டுறேன் நான் சொன்னா ஐயா ஒரு கோவத்தில் சொன்னேங்கய்யா, அதுக்கு போய் என்னை தூக்கிட்டு வந்து அரை மணி நேரமாக உட்கார வச்சு அந்த மாதிரிலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் 10 கோடி வைக்கிற பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வக்கீல் வண்டு முருகனை மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வட்டச் செயலாளர் வண்டு முருகன் பேசுகிறேன், நான் சதுர செயலாளர் தண்டு முருகன் பேசுகிறேன்னு திரும்ப ரிப்ளை வரும். ஜாக்கிரதையா இருங்க, ஜாலியாக இருங்க. சார் என்ன சார் நம்ம ஜாதகம் பார்க்க சொன்னால் சிரிப்பு பண்ணுறீங்க, பாருங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பாருங்கள். பிகைன் பக்தியில் ராம்ஜி சார் ஷோ பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக சிரிக்கிறான். ஒன்று சொல்ல வந்தது என்ன, அப்பா கூட சண்டை வரும், பொது வாழ்க்கையில் ஜாக்கிரதையா, அவ்வளோதானே. இது வளர்ச்சி எப்படி சொன்னாலும் அவ்வளோதான். ஸோ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயா ஹோமத்தினால் தீர்த்து விடலாம். உடனே ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.